தந்தை, மகன், தூய ஆவியுடைய அருளும் ஆசீரும் விடுவர்களோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் தப காலத்தின் 2வது வாரத்தின் வெள்ளிக்கிழமைக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம். தப காலத்திலே வெள்ளிக்கிழமை என்று சொல்லி சொன்னால் எல்லோரும் பொறுத்தல் இருப்பார்கள், தவ முயற்சிகளை மேற்கொள்ளுவார்கள், சிலுவை பாதைகள் செய்வார்கள், பல பல நல்ல காரியங்களுக்கு தங்களை ஈடுபடுவார்கள். ஆகவேதான் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார், கேளுங்கள் கேளுங்கள். இந்த கேளுங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு பலவற்றை வெளிப்படுத்துகின்றார். இறை வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசுகின்றார், உறவாடுகின்றார், உரையாடுகின்றார், எங்களை தம்மோடு இணைக்கின்றார். இந்த தப காலத்திலே சற்று சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த தப காலத்திலே இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் ஆசைப்படுகின்றோமா? இறை வார்த்தையை சிந்தித்து தியானித்து அதன்படி நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ முன்வருகின்றோமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு தொலைபேசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை நாங்கள் இறை வார்த்தைக்கு கொடுக்கின்றோமா? பல மணி நேரம் நாங்கள் தொலைபேசியிலே எங்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும், இறை வார்த்தையின் மூலம் ஆண்டவருடைய செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும், இறை வார்த்தையின் மூலம் ஆண்டவரோடு உரையாடி உறவாடி மகிழ்வதற்கும் நாங்கள் நேரத்தை கொடுக்கின்றோமா? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செலவு செய்கின்றோமா? சற்று சிந்திக்க வேண்டிய விடயம், சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த தவக்காலத்திலே ஒவ்வொரு வீடுகளிலும் இறை வார்த்தையை நாங்கள் எழுந்தேற்றம் செய்து இறை வார்த்தையை குடும்பங்களாக வாசித்து அந்த வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி பொருட்கள் செய்தாலும் தபம் செய்தாலும் தபக்கால நற்காரியங்களை செய்தாலும் இவனுக்கு ஏற்புடையதாக மாறும். ஆகவேதான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகின்றார், கேளுங்கள், எல்லோருமே கேளுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையோடு இந்த வாழ்க்கையை வாழ்வாக்க நாங்கள் ஆண்டவருடைய பாத சூழலை பின்பற்றி அன்றைவரின் மூலமாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும் கொண்டவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.